கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? நிச்சயமாக பதில் கொடுப்பார். உண்மையாய் தேடுகிறவர்கள் தேவன் அவர் சமீபமாக இருக்கிறாராம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் உங்கள் அருகிலே உட்கார்ந்து உங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார். எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் எதை குறித்து ஜெபிக்கிறீர்கள்? கருத்தோடு ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் என்ன தேவையோ அதைக்காக மாத்திரமே ஜெபிக்கிறவர்கள் இல்லையா? உங்களுடைய கஷ்டங்கள் காக ஜெபிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், இல்லை தேச மக்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஆண்டவரிடத்தில் நிற்கலாம், இல்லை உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. வாலி பிள்ளைகளை மாத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள். பெரியவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள் இல்லையா? நீங்கள் எதற்காக ஜெபித்தாலும் அந்த இடத்துல ஒரு உண்மை கருத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களை, நம்ம ஜெபம் கேட்கப்படுமா என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் என்று அவருக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் கேட்குற யாவர்களும் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் நிச்சயமாக இது காரியத்தை எனக்கு செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அது நிச்சயமாக நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும் இல்லையா? அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதனால் வருத்தப்பட்டு பார் சுமக்கிற யாவரும் இனி கலங்காதீர்கள். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஒவ்வொன்றுத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்கள் காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.